இன்றைக்கு நான் பட்டர் கேக் செய்கிற முறையை உங்களுக்கு காட்டித்தாரேன். தேவையான பொருட்கள் 250 கிராம் கோதுமை மா இதில் இருக்குது. காஸ்டர் சுகர் 250 கிராம் இந்த டிஷ்ஷில் இருக்குது. 250 கிராம் பட்டர், மாஜரினும் பாவிக்கலாம், எந்த பட்டரும் பாவிக்கலாம். 5 முட்டை மஞ்சள் கரு, 5 முட்டை வெள்ளைக்கரு, பேக்கிங் பவுடர் 2 டீஸ்பூன், வெனிலா எசன்ஸ் 2 டீஸ்பூன், சிறிதளவு பால். முதலில் பட்டரை 250 கிராம் பட்டரை இந்த மிக்சருக்குள்ள போடுறேன்னா பிறகு சுகர் 250 கிராம், ரெண்டையும் போட்டு அடிக்க வேணும். முதலில் கரைகளில் இருக்கிற சீனி உள்ளுக்கு போகும்படி வடிவாக கலக்க வேணும். இல்லாட்டி சீனி கரையாவிட்டால் இந்த கேக் சொத்த வராது. நன்றாக சீனி கரை மட்டும் அடிக்க வேண்டும். அடித்து கொண்டு வரைக்க தெரியும். முட்டை நல்ல அந்த கலவை நல்ல வெள்ளையாக வரும். இந்த பட்டரும் சீனியும் தனியாக அடித்து கொண்டு வரைக்க பட்டர் நல்ல மஞ்சள் நிற பட்டர் நல்ல வெள்ளையாக வந்தால் அதன் அர்த்தம் நல்லாக சீனி கரைஞ்சிக்கிறது. கலவை நன்றாக வெள்ளையாக வருகிறது. இப்போ கலவை நல்ல வெள்ளையாக வருகிறது. இப்போ நாங்கள் முட்டை மஞ்சள் கருவை 5 முட்டை மஞ்சள் கரு மட்டும் முதலில் சேர்க்கிறேன். தொடர்ந்து அடிக்க விடாமல்
சுட்ட வெள்ளைக்கறி. இப்போ நான் 2 இந்த தேக்கரண்டி டீஸ்பூனால் பேக்கிங் பவுடர் போடுவேன். 2 டீஸ்பூனால் பேக்கிங் பவுடர். இப்போ வெனிலா எசன்ஸும் 2 மேசக்கரண்டி தேக்கரண்டி போடுறேன். டீஸ்பூனால் 2 தரம் போடுறேன். டீஸ்பூன். வெனிலா. இந்த 250 கிராம் கோதுமை மா, 2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் இதுக்குள்ள போடுறேன். ஃபாஸ்ட்டாக அடிக்க தேவையில் மெதுவாக அடித்தா காணும். மாப்போடையக்க மெதுவாக அடித்தா காணும். இப்போ 4 டேபிள் ஸ்பூன் மில்க் விடுவேன். 4 டேபிள் ஸ்பூன் மில்க் பால். சிறிதளவு நேரம் அடிக்க வேணுமா. இப்போ நான் இந்த கேக் மிக்சரை இந்த பேக்கிங் ட்ரேயில் போட்டிருக்கிறேன். ஒரு வட்டர் ட்ரே தான் எடுத்துனா. நீங்கள் ஒரு சின்ன வட்டர் இந்த ட்ரேயில் இந்த கேக் அப்படி ஊற்றுனா அந்த சரியான சாஃப்டாக இருக்குங்க. ஒரு இட்டலி மா மாதிரி இருக்குது. ஒரு சாஃப்டாக அந்த அளவுக்கு இருக்குது. ஆக இருக்கமும் இல்லை, ஆக தண்ணியும் இல்லை, ஒரு மீடியமாக இருக்குது. இந்த படிவாக வலித்து இதில் போட்டுட்டேன்.
இப்போ இந்த ட்ரேயில் பேக்கிங் ட்ரேயில் போட்டாச்சு. இப்போ நான் அவனில் 165 அல்லாட்ட 160 விட்டு ஃபேனில் விட வேணும். இந்த மேல் கீழ் ஃபேனில் விட்டுட்டு ஒரு அரை மணித்தியாலம் நீங்கள் பேக் பண்ண வேணும். அரை மணித்தியாலம். முக்கியமாக நீங்கள் அந்த அவனை திறக்கவே கூடாது. அரை மணித்தியாலம் மட்டும் திறக்கக்கூடாது. கண்ணாடிக்கால பார்த்துக்கொள்ளணும். ஒவ்வொரு காலம் திறந்து மூடினா அந்த கேக்குன்ற நடுப்பகுதி அவியாமல் எல்லாம் அமர்ந்துடும். அப்போ அவனை திறக்காமல் அரை மணித்தியாலத்துக்கு பிறகு பார்த்தா தெரியும் கேக் அவிஞ்சா மேலே பொங்கி ஒரு வெடிப்பு மாதிரி வரும். உடனே நீங்கள் நடுவால் குத்தி பார்த்துட்டு ரக்கலாம். இப்போ பார்த்தா தெரியும். இப்போ இந்த கேக் நடுவால் வெடிச்சிட்டுது. நான் திறக்கவே இல்லை இந்த அவனை. இப்போ திறக்கிறேன் அரை மணித்தியாலத்தால். இங்கே பாருங்க கேக் உள்ளுக்கு அந்த நடுவால் வெடிச்சிட்டுது. அப்போ அர்த்தம் அவிஞ்சிட்டுதுண்டு. இப்போ கேக் நடுவால் வெடிச்சிட்டுது. அப்போ கேக் அவிஞ்சிட்டு நடுமுக்க குத்தி பார்த்தா தெரியும் உங்களுக்கு தண்ணித்தன்மை இருக்குதாண்டு. தண்ணித்தன்மை இல்லை. இப்போ கேக் ரெடி ஆகிட்டு நான் இப்போ ட்ரெயிலேருந்து கேக்கை எடுத்துட்டேன். சைட்டில் இருக்கிற பேப்பர்களை எடுத்துட்டு நாங்களும் இந்த கேக்கை வெட்டி காட்டுறேன். பாருங்க கேக்க எவ்வளவு சாஃப்டாக எவ்வளவு பஞ்சு மாதிரி இருக்குது கேக். நடுவில் மேலேயும் சாஃப்டாக இருக்கணும் கேக். மேலே கண்ணாடி மாதிரி இருக்கணும். அதுக்குத்தான் நான் அந்த கேக்குக்கு வெள்ளைக்கரு மஞ்சள் கருவை புரிம்பாக போடுறது. அப்போ தான் அந்த கேக்குன்ற மேல் பகுதி சாஃப்டாயும் லைட் ப்ரௌனாயும் இருக்கும். சில பேர் அடித்தா கேக் சில வேளை கடுமையான கலராயும் எரிஞ்சு போகிறது அவிக்காது. ஆனால் நீங்கள் வெள்ளைக்கருவை அடித்து போட்டால் கடைசி நேரம் இன்னும் நல்லா. நான் இலகுவான முறை என்றபடியாக தான் உங்களுக்கு இதை காட்டினான். இப்போ கேக்கை உங்களுக்கு என்ன மாதிரி இந்த கேக்குன்ற கலர் இருக்கணும். லைட் ப்ரௌனாக இருக்கணும். கடும் ப்ரௌன் கடும் கலர் கருப்பு கலராக இருந்தால் அதை எரிஞ்சால் உள்ளுக்கு இருக்கிற அந்த கேக்குன்ற சாஃப்ட்டும் அந்த தண்ணித்தன்மையும் இல்லாமல் போயிடும். கேக் கொஞ்சம் ஆற வச்சு சாப்பிட்டா தான் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கேக் நான் உங்களுக்கு இப்போ சுடுவது அதுதான் நான் இப்போ காட்டணும். எவ்வளவு சாஃப்டாகவும் எவ்வளவு பஞ்சு மாதிரியும் இருக்குன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன் கேக்கை. நான் உங்களுக்கு இத்துடன் இந்த வீடியோ உங்களுக்கு முடியுது. அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு பட்டர் ஐசிங் எப்படி செய்கிறேன்னு காட்டி பட்டர் ஐசிங் தயாரிக்கும் முறையும் அதை எப்படி நீங்கள் கேக்கில் அப்ளை பண்ணுறதுன்றதையும் காட்டித்தாரேன். வணக்கம்.